குறிப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஆர்க்கிமிடிஸ் கிமு 287ஆம் ஆண்டு பிறந்து கிமு 212ஆம் ஆண்டு வரை வாழ்ந்தவர். ஒரு கிரேட் பிசிசிஸ்ட், என்ஜினியர், இன்வென்டர். அந்த காலத்தில் அவருக்கு இருந்த அந்த ஐக்கியம் எவ்வளோ பிரபலமாக இருந்திருக்குன்னு கெஸ் பண்ணவே முடியல. பையுடைய வேல்யூ 22/7, அதோடைய வேல்யூவை ஏறத்தாழ அக்யூரேட்டா சொல்லலாம். அது அக்யூரேட் அப்ராக்சிமேஷன் ஆஃப் பை வேல்யூங்கிறாங்க. அதுனா அக்யூரேட் அப்ராக்சிமேஷன் கொஞ்சம் குழப்பமான விஷயம். இது தவிர ஏரியா ஆஃப் த ஆர்க் ஆஃப் பேரபோலா, பேரபோலாங்கிறது ஒரு கூம்பு வடிவத்தில் இருக்கும் விஷயத்த நீங்க ஆங்குலரா கட் பண்ணும்போது ஒரு ஷேப் இருக்கு இல்லையா, அதை வந்து பேரபோலா அப்படின்னு. அந்த ஆர்க்குரிய ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான மேத்தமேட்டிக் கால்குலேஷன் எப்படிங்கிறது தான் கண்டுபிடிச்சாரு. அது எந்த நேரத்தில் யூஸ் ஆகுது பாருங்க. ஒரு காருடைய லேம்ப் அந்த வெளிச்சம் வந்து ரோடில் பாய்ந்து விழும்போது இது கூம்பு வடிவத்தில் இருக்கும் வெளிச்சம் அங்க கீழே விழுப்போ ஒரு ஓவல் ஷேப் விழும் இல்லையா, அந்த இடத்துலையும் சரி. ஏவுகணைகளை ஏவுவதற்கான பலவிதமான சயின்டிபிக் கால்குலேஷன் சரி, இந்த மெத்தட் நிறைய யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுங்கிறது சரியா புரியப்படாத ஒரு விஷயம். அந்த ஃபீல்ட்ல இருக்கிறது அது தெரியும். அடுத்தபடி பார்க்க போனாக்கா ஸ்பைரல். ஒரு ஸ்பைரலை சுத்தும் பொழுது அதோடைய ஆங்குலர் வெலாசிட்டி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணியிருக்காரு. இது தவிர இவர் ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் கர்வ் கண்டுபிடிச்சார். இதை எதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்கன்னாக்கா கப்பல்கள்ல அதிகப்படியான தண்ணீரை வெளியேற்றுறதுக்காக இறக்கி விட்டுறது கஷ்டங்கிறதுனால ஒரு கைப்பிடி மூலமா சுத்தும் பொழுது இந்த பர்டிகுலர் எக்யூப்மெண்ட் ஸ்பைரல் ஷேப்ல இருக்கிற இந்த எக்யூப்மெண்ட்ல கீழே இருந்து இப்ப இந்த பால் எப்படி மேல போகுதோ அந்த மாதிரி தண்ணீர் கீழே இருந்து ரொம்ப ஈஸியா வெளியில போய் விடுற மாதிரியான ஒரு கருவியை செஞ்சிருக்காரு. இப்படி இன்வென்ஷன் சைக்கிளை வந்து தன்னை நிறைய ஈடுபட்டு இருக்காரு. ஆர்க்கிமிடிஸ் சொன்னதுமே எல்லாருக்கும் நினைவுக்கு வருது யுரேகா அப்படின்னு அவர் கட்டிட்டு குளிச்சுட்டு இருக்கப்ப எழுந்து வெளியில ரோட்ல ஓடினாலும் அது சொல்லுவாங்க. யுரேகாங்கிறதுக்கு அர்த்தம் ஐ ஃபவுண்ட் இட். இந்த நிகழ்ச்சி எப்போ எதெல்லாம் நடந்தது அப்படின்னா, அந்த நாட்டின் அரசு இவருடைய திறமையை பரிசோதிக்கிறதுக்காக ஆர்க்கிமிடிஸ ஒரு பொருள் கொடுத்தார். என்னன்னா, அந்த அரசர் வந்து ஒரு பொற்கொள்ளன் கிட்ட தனக்கு ஒரு தங்கத்தால கிரீடம் பண்றதுக்கு ஆர்டர் கொடுத்திருக்காரு. அந்த பொற்கொள்ளன் வந்து அவ்வளவு இன்னும் நேர்மையானவன் இல்லைங்கிறது இவருடைய அபிப்பிராயம். ஆனாலும் அவன் பண்ணி அந்த தங்க கிரீடத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா அது பியூர் தங்கமா அதுல வெள்ளி கலந்துருக்கான கண்டுபிடிக்கிறதுக்காக ஆர்க்கிமிடிஸ இந்த ஒரு பிரச்சனையை கொடுத்தாரு. ஆர்க்கிமிடிஸ் என்னமோ யோசிச்சு பார்த்தாரு, எப்படி அதோடைய அடர்த்தியை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம்னா அடர்த்தியை கண்டுபிடிக்கிறது எப்படி? ஸோ கிரீடத்துடைய வெயிட் தெரியும், ஈக்குவலா கோல்டு எடுத்தாக்கா அதுக்கு வெயிட் தெரியும். ஆனா அடர்த்தியை கண்டுபிடிக்கிறது எப்படி? எந்த அளவு அதுல இது மிக்ஸ் ஆயிருக்கு வெள்ளி அப்படி கண்டுபிடிக்க முடியலையே அப்படிங்கிறத பிரச்சனை. இதை யோசிச்சே அவர் குளிக்கிறதுக்காக போய் பாத்டப்ல உட்கார்ந்த உடனே ஃபுல்லா இருந்த அந்த தண்ணி இவர் உட்கார்ந்த உடனே நிறைய வெளியில கொட்டினது. தான் உட்கார்ந்த உடனே தண்ணீர் ஏன் வெளியில கொட்டணும்? ஏன் அந்த தண்ணீர் கம்ப்ரஸ் ஆகல? ஓகே, தண்ணீர்ங்கிறது கம்ப்ரஸ் ஆகாத ஒரு விஷயம், அதிகப்படியா இருந்தா அது வெளியில கொட்டும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே சக்கர அவருக்கு எல்லாமே புரிபட்ட மாதிரி இருந்தது. அப்புறம் எழுந்து வெளியில இருக்கா நான் கண்டுபிடிச்சேன். எந்த அளவுக்கு ஒரு ஆர்வம் இருந்திருக்கும் அது நம்ம ஒரு வேற ஆங்கிள் பார்க்கலாம். ஒரு பெரிய கிளாஸ் வெசல் மாதிரி வச்சுக்கோங்க. அதுல மேல ஒரு இடத்துல இருந்து அவுட்லெட் மாதிரி ஒரு டியூப் இருக்கு. தண்ணீரை ஃபுல்லா விட்டுட்டீங்கன்னாக்கா அதிகப்படியான தண்ணீர் அந்த டியூப் வழியா வெளியில போய் கொட்டிடும். இப்ப அந்த வெளியில போறதுக்கான அவுட்லெட் வரைக்கும் தண்ணீர் ரொம்ப இருக்கு. இப்போ ஒரு காலியான ஒரு சின்ன வெசல், ஒரு பீக்கர் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த அங்கே வைப்போம். டம்ளர் மாதிரியும் கூட கிளாஸ் டம்ளர் மாதிரி. இப்போ நீங்க அந்த மரப்பலகை சின்னதா ஒன்று உள்ள போட்டீங்கன்னா அந்த மரப்பலகையுடைய எடை எவ்வளவோ அந்த அளவுக்கு ஈக்குவலா வாட்டர் வெளியில போயிடும். மரப்பலகை ஏற்கனவே நம்ம வெயிட் பார்த்தோம்னா அது எவ்வளவு நோட் பண்ணிக்கலாம். இதை இப்ப தண்ணீர்ல போட்ட உடனே நம்ம கையில அழுத்தக்கூடாது. அதோடைய ஆக்சுவல் வெயிட் எவ்வளவோ அந்த வெயிட்டுக்கான அளவு ஈக்குவல் வெயிட்ல தண்ணீர் வந்து அந்த டியூப் வழியா வெளியில கொட்டிடும். ஏற்கனவே அந்த டம்ளருடைய எடையை நம்ம பார்த்துருக்கிறதுனால இந்த தண்ணீரோட சேர்த்து வச்சா அந்த டிஃபரன்ஸ் எவ்வளோ அதுதான் தண்ணீருடைய எடை. பலகையின் எடையும் தண்ணீரின் எடையும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிரின்சிபலை வச்சு பார்க்கும்போது அடர்த்தியை கண்டுபிடிக்க முடியுங்கிறது தான் அவருடைய ஆர்க்கிமிடிஸ் பெரிய வாதம். என்ன பண்ணார்? கிரீடத்தை வந்து தண்ணீர்ல இடிமேல் போட்டு எவ்வளவு வெளியில வருது வாட்டர் போட்ட அதே அளவு எடைகள் இன்னொரு ரியல் கோல்ட் பியூர் கோல்டு இருக்கிற இன்னொரு விஷயத்தை உள்ள போட்டு அந்த தண்ணீரின் எடையும் தங்கத்தின் எடை தண்ணீரின் எடை கிரீடத்தின் எடை இந்த காம்பினேஷன் வச்சு அடர்த்தியில டிஃபரன்ஸ் இருக்கான்னு கண்டுபிடிச்சு அவர் சொன்னதான். கண்டுபிடிச்சு என்னன்னா கடைசியில் அந்த பொருட்கள் வெளியே கலந்துருக்காங்கிறதா உண்மை. இது ஒரு பக்கம் ஒரு காஷன் எடுத்துக்க வேண்டியிருக்கு. இந்த சப்ஜெக்ட் நம்ம பேசும்போது அப்பப்போ இதுல இருந்து வெளியில சாக வேண்டிய நிர்பந்தங்களும் கஷ்டப்பட்டு பிடிச்ச உள்ள இருக்கணும்.
இது ஒரு பக்கம் இருக்க. இவருடைய இன்னொரு மகத்தான சாதனை என்னன்னு சொல்ல போனா, போர் சம்பந்தமான விஷயங்களுக்கும் இவருடைய திறமை யூஸ் பண்ணாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, வெகு தூரத்துல கப்பல்கள் வரும்போது இங்க இருந்து அட்டாக் பண்ணும் தூரத்துல இல்லைன்னா அதை தீப்பிடிச்சு எரிய வைக்கிறதுக்காக இவர் கண்டுபிடிச்சதுதான் ஒரு மிரர் எஃபெக்ட் வச்சு அந்த கப்பலை தீப்பிடிக்க வைக்கிறது. சூரிய கதிர்கள் விழும் மாதிரியான ஒரு கர்வ் ஷேப்ல இருக்கிற மிரர் மேல அந்த சூரிய கதிர் பட்டு அந்த ஷிப்பை நோக்கி போகும்படி செஞ்சார். வெவ்வேறு இடங்கள்ல மிரர் வச்சாலும் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட கோணத்தை பார்த்து நிற்கும்படி அமைச்சதுனால அத்தனை மிரர்ஸும் சூரிய கதிர் பட்டு குவிக்கப்பட்டு அந்த ஷிப் மேல பாஞ்சு அந்த ஷிப் தீப்பிடிக்க சொல்லுவாங்க. இது உண்மையில நடந்திருக்க முடியுமா அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்காக 1972 ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஏறத்தாழ 600 அடி தூரத்துல பிளைவுட்ல செய்யப்பட்ட கப்பல் மாதிரியான ஒரு விஷயத்தை வர வச்சு மேல வெளியில தார் போட்டிருந்தாங்க. இதே மாதிரி 70 கண்ணாடிகள் வச்சு சூரிய வெளிச்சத்தை வாங்கி குவித்து அது மேல பார்த்திருப்போ வெகு சீக்கிரமா வெகு சுலபத்துல தீப்பிடிச்சு எழுதலாம். தார் பூசிருந்தாங்களே அதனால தானே சொல்லலாம். அது பூசிருந்த காரணம் ஈஸி கம்பஷனுக்காக. ஆனா உண்மையிலேயே ஆர்கிமிடிஸ் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும் போது இன்னும் எக்ஸப்ஷன் ஏதாவது செய்திருக்கலாம், முழுமையான குறிப்புகள் கிடைக்கல. ஸோ நம்ம யோசிச்சு பார்த்தோம்னாக்கா மகாபாரதம், ராமாயணம் இந்த மாதிரி சீரியல்ல ஒரு விதைக்கான பவரோட ஏவுகணைகள் பாய்ந்து சீரி பாய்ந்து பெரிய தீப்பந்தத்தை உண்டாக்குனா சொல்லுவாங்களே, அது கூட உண்மையா வேணாம். பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்ல மாறி போகும். இதே மாதிரி லிவர்ங்கிறதும் லிவரை கண்டுபிடிச்சது ஆர்கிமிடிஸ் இல்லை, ஆனா அதை வச்சு என்னென்ன விஷயங்களை செய்ய முடியும், இன்னும் எப்படி மல்டிபிள் லிவர்ஸ் வச்சு வேற விதமான விஷயங்களை செய்யலாம், வெகு வலுவான விஷயத்த லிவர் வச்சு எப்படி எளிதாக தூக்க முடியும், இந்த மாதிரி விஷயத்தை கண்டுபிடிச்ச ஆர்கிமிடிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உலகத்துக்கு வெளியே நிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் கொடுங்க, இந்த உலகத்தை நான் நடத்தி காட்டுறேன் அப்படின்னு சொன்னாராம். திருப்பி யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்கா பிரெயினுடைய பவர் நம்ம யூஸ் பண்றது 5 to 6% தான். 20% யூஸ் பண்ண முடிஞ்சா உலகத்தையே ஒரு நாள் ஆள முடியும். அதுவே 100% பிரெயினை யூஸ் பண்ண முடிஞ்சா உலகத்தை நகர்த்த கூட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்களே. உலகத்தை நகர்த்துறேன்னு ஆர்கிமிடிஸ் சொல்றதுக்கு இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த இடங்களை பார்த்தீங்கன்னா பிரெயினுடைய பவர் பார்த்தீங்கன்னா பிரெயினுடைய பணத்துக்கு சப்ஜெக்ட் மாறி போகிறோம். ஸோ ஆர்கிமிடிஸ் பற்றி பேசும்போது இப்படி பல விஷயங்கள் உள்ள வருது.